தொடர்ந்து. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலா, சேபாம், நேபோ, பெயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்தது. இந்த இடம் எங்களுக்கு நல்லா இருக்குது, நாங்க இந்த இடத்தை வச்சுக்கலாமான்னு கேட்கும் போது 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? சரி, 17வது வசனம். நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோட அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக் கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும், இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவது இல்லை. 20வது வசனம். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாதிருப்பீர்கள். 27வது வசனம். 27. உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களோடு கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழையா தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள். சரி, வீட்டுல போய் வாசிங்க, உங்களுக்கு அது புரியும். எனக்கு அது தமிழ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தமிழ். என்ன மேட்டர்னு சொல்லிடுறேன். இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த இடம் நல்லா இருக்குது ஆடு மாடெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, அதனால நாங்க ஏற்கனவே செட்டில் ஆயிட்டோம், நாங்க போய் சண்டை போட்டுலாம் வந்து ஒன்னும் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. we are already happy, settled சார், நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம் சார். எதுக்கு? நாங்க தான் எஸ்டாப்லிஷ்ட் சர்ச்சா இருக்கிறோம், எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அவன் நார்த் இந்தியாவில் போய் ஊழியம் பண்ணா பண்ணட்டும், அவன் வந்து சவுத்தில் ஏதோ தண்ணி இல்லாத கிராமத்தில் போய் பண்றானோ பண்ணட்டும், நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செட்டில்ட் ஆயிட்டோம் சார். அப்போ மோசஸ் கோவப்பட்டு சொல்றாரு, நீ மட்டும் சந்தோஷமா இங்க இருப்ப, அவனெல்லாம் வந்து என்ன பண்ற, டிஸ்கரேஜ் பண்ணுவியா? அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய யுத்தத்துல எல்லாரும் ஜெயிச்சு அவங்களுடைய காரியத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, வந்து உன்னுடைய காரியத்தை என்ஜாய் பண்ணக்கூடாது. அதுதான் 18வது வசனத்தை சொல்றாங்க, we will not return to our homes until all the people of Israel have received their portion of land. What a commitment sir. சார், நம்ம இப்ப என்ன சொல்றோம், ஒரு சபை இன்னொரு சபையை அடாப்ட் பண்ணுன்றோம், பக்கா மேட்ரு. பெரிய சபைகள் இருக்கிறது, சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். எப்போ உன்னுடைய சுயநலம் நீங்கும்? லேண்ட் வாங்கணும், பில்டிங் வாங்கணும், பாய், பிளாஸ்டிக் சேரு, மெட்டல் சேரு, ஸ்பீக்கரு, ஏசி, எங்க போய் நிற்கும்? நான் ஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்ல, சபைகள் கட்டுவதற்கு உதவி செய்கிறவன் நான். ஆனா செல்ஃபிஷா இருக்காத. இவங்க என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் கோத்திரங்கள், மனேசா, கேட், ரூபன் என்ன பண்றாங்க, அவர் சொல்லுகிறார்கள், மற்றவர்களுடைய சுதந்திரத்துக்கு என்ன பண்ணுவேன், நான் ஹெல்ப் பண்ணுவேன். மற்றவங்க எல்லாம் சுதந்திரிச்ச பிறகு நாங்க வந்து எங்களது
என்ஜாய் பண்ணுவோம். அப்ப நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களிலே ஒவ்வொரு ஊழியமும் இப்படி யோசிக்க ஆரம்பித்தா ஆண்டவரே எவ்வளவு அற்புதமாக இருக்கும். என்னங்க தீர்க்க தரிசனம் வருதுங்க, பெரிய பஞ்சம் வரப்போகுதுன்னு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அந்தியோகா சபையில் இருக்கும் பொழுது அந்த பஞ்சம் அந்தியோகா சபையையும் பாதிக்க போகுது. ஆனா அவன் என்ன பண்றான்னா எருசலேம் சபைக்கு காணிக்கை வாங்குறான். புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, எழுப்புதல் எழுப்புதல் ஜெபம் பண்றியே, இன்னும் சுயநலவாதியா ஏன் சபை, ஏன் காங்கிரிகேஷன், ஏன் ஊழியம் இருக்காத. சவுல் கிட்ட சில காரியத்தை செய்ய சொன்னாரு, அந்த லூசு செய்யல, சரியா? ஆனா எத்தனை ஆண்டு ராஜாவா இருந்தான்? தாவீதை தேர்ந்தெடுத்தார், இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். எத்தனை ஆண்டு ராஜாவா இருந்தான்? எக்ஸ்ட்ரா 20 கொடுத்தாரா? சாலமோன் கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணான், அவனுக்கு எத்தனை ஆண்டு கொடுத்தாரு? ரிஜெக்ட் பண்ண கேஸுக்கும் 40, அப்ரூவ் பண்ண கேஸுக்கும் 40, அவனா ரிஜெக்ட் பண்ணவனுக்கும். அதனால ரொம்ப வருஷமா ஊழியம் பண்ணிருக்கிறதுனால ஆண்டவர் உன்னை அப்ரூவ் பண்ணிட்டான்னு நினைச்சிக்காத. அதுக்கப்புறமா சவுலுடைய குடும்பத்துல ராஜாவா எவனுமே வரல. எழுப்புதல் காலம் கொஞ்சம் டேஞ்சரஸான காலம் சார், பயங்கரமா ஜாம் பண்ணிட்டுக்கிறோம். ஏன்னா செயல்படும் ஆண்டவரே செயல்படும் ஆண்டவரே செயல்படும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சுயநலவாதிகளை தூக்கி ஓரமாக்கி மென்டல் ஆக்கி டிப்ரெஸ் ஆக்கி. ஆனா இவன் என்ன யோசிக்க கூடாது, நானும் 40 வருஷம் ராஜா தான். என்ன தெளிவா போட்டிருக்கு சார். யூதா வந்து கேட்கிறான், எனக்கு உதவி செய்வியா? அவன் என்ன சொல்றான், நான் உனக்கு உதவி செய்யறேன், உனக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் வரேன். 2 பேரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்கிறார். நம்முடைய சபைகளிலே இணைந்து செயல்படுவதற்கு கர்த்தர் மதில்களை உடைப்பாராக. இந்த நைட் பிரேயருக்கு எத்தனை கண்கள், பொறாமையான கண்கள் இருக்கு தெரியுமா? போஸ்டர்ல மூஞ்சி போடலன்னா வராத கேஸுங்க இருக்கு தெரியுமா? சீரியஸா சொல்றேன். நான் முந்தா நேத்து யார்கிட்ட சொல்லிட்டு, நல்ல காலம் சார் என் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டாரு, நான் நேரப்ப மேல விழுந்திருப்பேன். நிறைய பேர் சொல்றேன் unfit to be in the work of God, selfish guys, சுயநலவாதிகள். கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சாருன்னா அந்த இடத்துக்கு போய், ஆண்டவரே என்ன செய்கிறீரோ அதற்கு நானும் பார்ட்னர்ஷிப்பா இருக்கணும், நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதற்கு நானும் செயல்படுறேன் வரவன் தான் என் உண்மையான ஊழியக்காரன். அதை நான் ஆரம்பிக்கலையே, அவர் ஆரம்பிச்சாரு. நான் போனா எனக்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னா you are unfit to be a servant of God and God is rejecting you. எழுப்புதல் காலத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் ஜனங்களை ஒன்றாக சேர்க்கிறேன். உன்னுடைய ஈகோலாம் இங்க கொண்டு வராத, உன்னுடைய சுயநலவாதி காரியத்தை கொண்டு வராத, ஊழியம் ராஜ்யம் பார்க்காத. வசனத்துல பாரு, மோசேஸுக்கு கோபம் வருது. இவனுக்கு சொல்றானு இதை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க செட்டில் ஆயிட்டோம் சொல்லும் போது மோசஸ் கோபப்படுறான், எப்படி நீ மாத்திரம் செட்டில் ஆவ? அப்போ உனக்கு குறுநில மன்னன் என்கின்ற ஆட்டிடியூட் இருக்கிறதுனால தானே இது ஏன் ஊழியம் இருக்குது. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு தாக்கம் இல்லை. நீ 40 வருஷம் ஊழியத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? சவுலை போல ஊழியத்தை அங்கீகரிக்கலையே. நிக்கும் போது சொல்லுவாரு, நான் உன்னை அறியேன், உனக்காக உன் குடும்பத்துக்காக உன் சபைக்காக ஊழியம் செஞ்ச, என் ராஜ்யத்துக்காக நீ
அப்படி அழைக்கக்கூடிய தேவன். என் ஊழியம் இல்லப்பா, உம்முடைய ராஜ்யம். இந்த தலைவர்கள் உபவாச கூட்டத்தில் வரும் பொழுது என்ன தெரியுமா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு? யாருமே தலைமைத்துவம் எடுக்கலைங்க. பாஸ்டர் இருந்தாரு, அண்ணன் இருந்தாங்க, மோகன்சி அண்ணன் இருந்தாங்க, ஜிபிஎஸ் அண்ணன் இருந்தாங்க, எங்க பாஸ்டர் இருந்தாரு, பாஸ்டர் மோகன் இருந்தாரு. யாரோ ஒருத்தர் நான் தான் லீட் பண்ணிட்டு போறேன்னே இல்லை. அப்படியே ஆண்டவர் வழி நடத்தினார். ஒவ்வொரு ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அற்புதமா, இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். நான் யோசிக்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களா ஆண்டவரே, ஏன் இதுல இணையவதற்கு அவ்வளோ யோசிக்கணும்? இது யாருடைய முகத்திற்கோ பேருக்கோ இல்லையே, உம்முடைய ராஜ்யத்தில் காரியங்களை ஸ்தாபிக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேங்க, முன்னால கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன். நான் மதுரையில யூத் கான்ஃபரன்ஸ், ஏஜி கான்ஃபரன்ஸுக்கு நான் பேசணும், பாஸ்டர் மோகனும் பேசணும். அப்ப பின்னால கிரீன் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது பாஸ்டர் மோகன் கொரோனாக்கு முன்னால அங்க இருந்த சில லீடர்ஸை பார்த்து சொன்னாரு, டிஸ்ட்ரிக்டா நம்ம ஜெபிக்க வர போறோம். எழுப்புதல் வந்தா எழுச்சிக்குள்ள மாத்திரம் எழுப்புதல் வரக்கூடாது, எல்லா சபைகளுக்கும் வரணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது என் காதால நான் கேட்டேன். அதுதான் எங்களுடைய வாஞ்சை. ஆண்டவர் எங்கே செயல்படுகிறாரோ அதுக்கு ஒரு காம்படிஷன் கொண்டு வந்துடாத. Come, work together, do partnership. நாங்கள் எத்தனையோ ஊழியங்களை தாங்கி கொண்டிருக்கிறோம். நான் டம்பட் அடிக்க விரும்பல. எந்தெந்த ஊழியம், நான் செய்ய முடியாத ஊழியம் எதெல்லாம் இருக்குது? ஸ்லம் ஊழியம் இருக்குதா, நார்த் இந்தியன் ஊழியம் இருக்குதா, ஆர்ஃபனேஜ் இருக்குதா, சில்ட்ரன் ஊழியம் இருக்குதா? எப்படியாவது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Divine partnership in ministry, biblical precedence. நீ மாத்திரம் உன்னுடைய சுதந்திரத்தை அனுபவிக்காதே, மற்றவனுக்கு உதவி செய். அந்த சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக.